நமசிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விபர்தனின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. இன்னும் பல நூறு ஜோதிட வீடியோக்களை, நிறைய உதாரண ஜாதக விளக்க வீடியோக்களை தொடர்ச்சியாக கொடுக்க இருக்கிறேன். இதே போல் கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் 550க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய வீடியோக்களை தொடர்ச்சியாக கொடுக்க இருக்கிறாங்க. அதையும் பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, சிசேரியன் நேரம் குறித்தல், பிரசவ நேரம் குறித்தல். பிரசவ நேரம் குறித்ததில் வெரி பெஸ்ட், மிக முக்கியமான நல்ல அற்புதமான நேரத்தை எப்படி எடுப்பது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்ப்போங்க. நம்ம ஏற்கனவே என்னுடைய விஷால் விபர்தன் யூடியூப் சேனல்லையும் சரிங்க, கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் நிறைய பிரசவ நேரம் குறித்த வீடியோக்களை உதாரண ஜாதகமாகவே அதே போல் எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட அந்த ஜாதகத்தையே நம்ம விளக்கமாக கொடுத்துருக்கோங்க. அந்தமாரி வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் பார்த்து பயன்பெறலாங்க. இன்றைக்கி நம்ம இன்னும் தெளிவான விளக்கமாக எப்படி எடுப்பது அப்படின்னு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது ஒரு ஐடியா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இந்தமாரி அமைப்பில் இருந்தால் நம்ம தாராளமாக பிரசவ நேரம் எடுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படி சொல்லலாங்க. அதே போல் இது பெரும்பாலும் தனியாரில் பார்க்குறாங்கல்ல, அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறவங்களுக்கு இது நல்ல இந்த நேரத்தில் நம்ம சொல்லும்போது மருத்துவர் அந்த நேரத்தில் நம்மளுக்கு பிரசவம் பார்த்து கொடுப்பாங்க. ஆனால் இது கவர்மெண்ட்டில் பார்க்கக்கூடிய அமைப்புலங்கிறது அப்படி ஒன்றும் இது வெரி பெஸ்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்களா பார்த்து செய்கிறது தான். நம்ம அந்த இடத்துல நம்ம இது ஈடுபட முடியாது. ஆனால் ப்ரைவேட்டில் காட்டுறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தை சொல்லும்போது, மருத்துவத்தை சொல்லும்போது ஜோதிட ரீதியாக இந்த நேரம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த நேரத்தில் குழந்தைய எடுத்து கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேங்க. இப்போ நம்ம எப்படி எடுப்பது, அந்த பிரசவ நேரத்தை எப்படி குறிப்பது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மெயினாக பிரசவ நேரம் குறிக்கக்கூடிய அந்த நல்ல நாளில் நீங்கள் லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்க. லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். முக்கியமான பாயிண்டே லக்னம் தான். எந்த லக்னத்தில் அந்த ஜாதகர் பிறக்கிறாருங்கிறது தான் பாயிண்ட். இன்னொன்று, அந்த லக்னத்திற்கு சுபத்துவ தொடர்பு இருக்கணும். லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கணும், லக்னம் சுபத்துவமாக இருக்கணும். இந்த பாயிண்ட் இருக்கணும். சுபத்துவம்னா என்ன சார் அப்படின்னா, லக்னத்தை சுபகரம் பார்ப்பது, அல்லது லக்னத்திலே சுபகரம் இருப்பது, அல்லது லக்னாதிபதி கேந்திரம் திரிகோணம் இது போன்ற இடங்கள் இருக்கிறது, அல்லது 6-8 இருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருக்கிறது. இந்த பாயிண்ட் நம்ம எடுக்கணும். ஒன்று 6-8 போய் மறைஞ்சிட்டாரு அப்படிலாம் இருக்குல்ல, 6-8 இருக்காரு, ஆனாலும் அவர் ஒரு குருவினுடைய இணைவில் இருக்கார், ஒரு சுபத்துவமாக இருக்கார், ஒரு சந்திர அதிபத்தில் இருக்கார், இது போன்ற அமைப்பில் இருந்தாலும் அது நல்ல அமைப்பு தாங்க. அப்போ லக்னாதிபதி மிக முக்கியமாக பலமாக இருக்க வேண்டுங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும். அதற்கு அடுத்தது தாய் தந்தையினுடைய நிலை. 4ஆம் இடம் 9ஆம் இடம். 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், 4ஆம் அதிபதி தாய் ஸ்தானாதிபதி, சந்திரன் தாய் காரகன். இந்த அமைப்பெல்லாம் நன்றாக இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி சூரியன். 9ஆம் இடம் நன்றாக இருக்கின்றதா? 9ஆம் இடத்தோடு சுபகரம் தொடர்பு இருக்கின்றதா? 9ஆம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா? இந்த தகப்பனாருடைய காரகன் சொல்லக்கூடிய தந்தை காரகன் சொல்லக்கூடிய சூரியன் பலமாக இருக்கின்றாரா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும். ஏன்னா குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையுடைய வளர்ச்சியில் இவங்க தான் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப தாய் தந்தையுடைய நிலையை நம்ம மிக முக்கியமாக சீர்தூக்கி பார்க்கணும். லக்னாவுடைய நிலைக்கு பிறகு தாய் தந்தை. இதில் அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது 8ஆம் இடம் லக்னாவை பார்க்கக்கூடிய அதே வேளையில் ஆயுள்காரகன் சனி 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கின்றது, 8ஆம் அதிபதியுடைய நிலை. இந்த பாயிண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்துடணும். 8ஆம் இடத்தை எந்த நிலையிலையும் சுபகரம் தொடர்பு கொள்ளணும், பாவகரம் தொடர்பு கொள்ளக்கூடாது. 8ஆம் இடத்துல ஒரு பாவகரம் இருக்குது, ஆனால் குருவின் பார்வை ஓகே பரவாயில்ல. ஆனால் 8ஆம் இடத்தை சனி பார்க்கின்றார். 8இல் சனியில் இருந்தால் காரக பாவனாஸ்தி கிடையாது. 8இல் சனி இருக்கலாம், ஆனால் 8ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சிறந்த அமைப்பில்லை. எந்த நிலையிலையும் 8ஆம் இடத்தை சனி பார்க்கவே கூடாது. அதே நேரத்தில் அது சுபத்துவமாக பார்க்கின்றாரா பாவத்துவமாக பார்க்கின்றாரா என்ற பாயிண்ட் இருக்குது. ஆனால் முடிந்த அளவுக்கு 8ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சிறந்த அமைப்பு இல்லை. மற்ற அமைப்பிடம் பார்க்கும்போது லக்னாதிபதி ஆயுள்காரகன் சனி 8ஆம் இடம் இது போன்ற விஷயங்கள் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அதே போல் சரியான பருவத்தில் திருமண அமைப்பு. ஏன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். அப்போ அவருடைய திருமணம், அவருடைய 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் இது போன்ற அமைப்பு. 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அப்போ எந்த நிலையிலையும் புத்திர காரகன் சொல்லுடைய குருவாது நன்றாக இருக்கணும். 5ஆம் இடம் ஏன்னா அந்த நேரத்தில் உள்ள கிரகநிலைகளை நம்ம எடுக்கிறோம். அப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் நன்றாக இருக்கும், சில நேரங்களில் பார்த்தா ஒட்டுமொத்தமாக போய் எல்லா கிரகம் ஒன்று கூடி இருக்கும். அப்போ இது போன்ற அமைப்பு வரதான் செய்யும். பிரசவ நேரம் குறிக்கும் போது இதெல்லாம் ஒரு கடுமையான சவாலாக இருக்கக்கூடிய அமைப்புலாம் வரும். அப்போ அந்த நிலையில் நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குருவாக நன்றாக இருக்கின்றாரா, குழந்தையை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் நன்றாக இருக்கின்றாரா அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம வந்துடும். சரியான பருவத்தில் திருமண அமைப்பு வருகின்ற மாரி அந்த கிரகநிலைகள் இருக்கணுங்க. அதேமாரி மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகள் அடுத்தடுத்து வரணும். இது நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இப்போ மகர லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. மகர லக்னத்தில் எந்தெந்த தசைலாம் யோகமான தசைகளாக வரும்? சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை. இப்போ இந்த தசைகள் ஒருவேளை ராகு சுக்கிரோட வீட்டில் இருக்கார், நல்ல தசை. அப்போ மகர லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகள்னு வரணும்.
ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு. அப்போ அவருக்கு குருதசை வரக்கூட சரியான பருவத்தில் குருதசை வர மாரி அந்த அமைப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ரிஷப லக்னத்திற்கு குரு அவயோகர். ஒவ்வொரு லக்னத்திற்கு அவயோக கிரகங்கள் இருக்குல்ல. மேஷ லக்னத்திற்கு புதன் வரக்கூடாது தசை, ரிஷப லக்னத்திற்கு குரு, அதேமாதிரி மிதுன லக்னத்திற்கு செவ்வாய். இது போன்று சரியான பருவத்தில் சிறு வயதில் அவயோக தசை முடிகிறது பிரச்சனை கிடையாது. சின்ன வயசுல முடிஞ்சிச்சு சார் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சரியான பருவத்தில் அந்த பிள்ளையோட 22 வயசு 23 வயசுல ஒரு அவயோக தசை அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் இதில் என்ன பார்க்கணும்னா அந்த லக்னத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் யோகம் தரக்கூடிய தசைகளாக இருக்கின்றதா அப்படிங்கிறத நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும். இப்போ இது முக்கியமாக பார்க்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தை குறிக்கும் போது மகர லக்னத்துக்கு அடுத்தடுத்து எல்லா தசையுமே யோகமான தசை. பிறந்த காலங்களில் கேது தசை. தற்போது நீங்கள் பாருங்கள், கேது கண்ணில் இருப்பார், குருனுடைய பார்வை. அதற்கு பிறகு வந்த தசை சுக்கிர தசை. வரக்கூடிய தசை சுக்கிர தசை. சுக்கிரன் எங்கே இருப்பார்? சந்திர அதியோகத்தில் 6 தான் இருப்பார். ஆனால் சந்திர அதியோகத்தில் இருப்பார். ஏன்னா பௌர்ணமி ஒட்டி அந்த ஜாதகம் பிறந்திருக்கும். அப்போ சந்திர அதியோகத்தில் சுக்கிரன், அப்போ சுக்கிர தசை. அடுத்தது சூரியனும் பலமாக தான் இருப்பார். அடுத்தது சந்திரன். அடுத்தது இதுமாரி வரக்கூடிய தசைகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். கேதுக்கு பிறகு சுக்கிரன் சரியான பருவத்தில் சுக்கிர தசை. சூரியன் பலமாக இருக்கின்றார், சந்திரன் பலமாக இருக்கின்றார். அப்போ இந்தமாரி அந்த கிரகம் பலமாக இருக்க வேண்டும். அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய திசைகளாக இருந்தால் இன்னும் நல்லதுங்க. யோகமாக இருக்கணும். மெயினாக நீங்கள் 8ஆம் இடத்தை சீர்திக்கு பாருங்கள். யோகமான திசைகள் வருதா அப்படின்னு பாருங்கள். மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. சுக்கிர தசை சரியான பருவத்தில் வர மாதிரி இருக்கக்கூடாது. சரியான பருவம்னு சொல்கிறது அந்த பிள்ளையோட 22 வயசு 23 வயசுலேருந்தா ஒரு 20 to 45 இந்த இடைப்பட்ட காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா திருமணம், குழந்தை பாக்கியம், அந்த பிள்ளை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, ஒரு வேலையில் போய் அமரக்கூடிய தன்மை, இது போன்ற விஷயங்களில் தொழில் செஞ்சாங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு பிரசித்தி பெற்று வரக்கூடிய அமைப்பு, இது போன்ற பருவ காலங்கள் தான் முக்கியமான காலகட்டமாக வரும். அப்போ அந்த நேரத்தில் போய் அவயோக தசையில் அவங்க வந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த காலங்களில் கடந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப சிரமமான காலமாக இருந்திருக்கும். அப்போ இந்தமாரி அமைப்பை நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா அந்த லக்னத்திற்கு அடுத்தடுத்து அவருடைய திசைகள் யோகம் தரக்கூடிய திசைகளாக இருக்கா அப்படிங்கிறத மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேலோட்டமாக லக்னாதிபதி நல்லா இருக்காரு, ஜாதகம் நன்றாக தான் இருக்குது அப்படின்னு இல்லை. அந்த தசைகள் சாதகமாக இருக்கும். இப்போ ஒரு ஜாதகம் இப்போ தான் சமீபத்தில் கும்ப லக்னம் தான். கும்ப லக்னத்திற்கு பிறந்த காலங்களில் ராகு தசை, அடுத்தது குரு தசை. குரு எங்கே இருக்காரு? 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கார். 2க்கு 11 கூட நல்ல சரியான பருவத்தில் சனி தசை, சனி சுபத்துவமாக இருப்பார். அடுத்த புதன் தசை, புதன் 11 இருப்பார். அப்போ இங்கே பாருங்கள், எல்லா தசைகளும் யோகம் தரக்கூடிய தசைகள். லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார், லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கின்றார், ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருக்கின்றது, ஆயுள் ஸ்தானாதிபதி நன்றாக இருக்கின்றார், தந்தை காரகன் சொல்லக்கூடிய சூரியனை குரு பார்க்கின்றார், தாய் காரகன் நன்றாக இருக்கின்றார். அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் பார்க்கணும். எல்லாமே லக்னாவுடைய வலுவை பொறுத்து தான் வரும். அப்போ லக்னம் நன்றாக இருக்கின்றதா, யோகம் தரக்கூடிய தசைகள் நடைமுறையிலே வருகின்றதா அப்படிங்கிற சீர்திக்கு பார்க்கணுங்க. நீங்கள் மேலோட்டமாக இந்த லக்னம் நல்லா இருக்குது, இந்த லக்னம் நல்லா இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்ல நீங்கள் போகக்கூடாது. பெரும்பாலும் 7, 8ஆம் இடங்கள். 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். 8ஆம் இடத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொள்ளுதா அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வாங்க. 8ல் ஒரு சுபகிரகம் இருக்கலாம், 8ஆம் இடத்து சுபகிரகம் பார்க்கலாம். ஆனால் 8ஆம் இடத்துல போய் ஒரு பாவகிரகம் தொடர்பு கொள்வது போல அமைப்பில் பெரும்பாலும் இல்லை, இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அமைப்பில் நம்ம பிரசவ நேரம் குறிப்போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பிரசவ நேரத்தை நம்மளால் எடுக்க முடியும் என்று சொல்லலாங்க. இதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னும் நீங்கள் இது சமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய கடவுள் அணுகல் சேனல் ப்ளஸ் விஷால் விவரத யூடியூப் சேனலில் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் இருக்கும், அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.